சதுர்புஜ பிராணாயாமம். ஹை பிபி, இதய கோளாறு, தலை சுற்றல் பிரச்சனைகள் உள்ளவர்கள் மருத்துவர் அல்லது யோகாசன பயிற்சியாளரின் ஆலோசனை பெற்றுதான் இதை செய்ய வேண்டும். பத்மாசனம் அல்லது சுகாசனம் போஸில் அமரவும். மூச்சை உள்ளிழுத்து 4 திசைகளிலும் மூச்சை வெளிவிட வேண்டும். கீழே, மேலே, இடப்புறம், வலப்புறம், இந்த 4 திசைகளிலும் மூச்சை வெளிவிட வேண்டும். ஆரம்பத்தில் இப்படி 8 முறை செய்யவும். கண்களை திறந்து கொண்டும் இப்படி செய்யலாம். உங்கள் கெப்பாசிட்டிக்கு தகுந்தவாறு நீங்கள் அதிகமாக செய்யலாம். ரிலாக்ஸ் செய்யுங்கள். இந்த சமயம் உங்கள் மனம், மூளை, உடம்பு எல்லாம் சூன்யத்தை உணரும். சஹஸ்திர சக்கரத்தின் மேல் கான்சென்ட்ரேட் செய்யவும். இது உச்சந்தலையில் உள்ளது. உங்கள் கவனத்தை அங்கே செலுத்தவும். பயன்கள். இந்த பிராணாயாமம் பூர்ண ஆரோக்கியத்தை கொடுக்கிறது, மனதை சூன்யமாக்கிறது, ஆன்ம சோதனைக்கு வழிவகுக்கிறது. இந்த சமயத்தில் நம் மனமும் உயிரும் ஒன்றையொன்று பற்றி நிற்கின்றன. ஆசனங்கள் செய்த பிறகு இந்த பிராணாயாமத்தை செய்யும்போது உடல், மனம், ஆன்மா இவற்றின் அமைதியை நம்மால் அனுபவிக்க முடியும். கபாலபதி பிராணாயாமம். உயர் இரத்த அழுத்தம், இதய கோளாறுகள், தலை சுற்றல் ஆகிய பிரச்சனைகள் இருப்பவர்கள் மருத்துவர் அல்லது யோகாசன பயிற்சி ஆசிரியரின் ஆலோசனை பெற்றுதான் இதை செய்ய வேண்டும். சுகாசனம் அல்லது பத்மாசனம் போஸில் உட்காருங்கள். எது சௌகரியமோ அவ்வாறு உட்காரலாம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இப்பொழுது ஆழ்ந்து மூச்சை உள்ளே இழுங்கள். 3 எண்ணும் நேரத்தில் மூச்சை வெளிவிடுங்கள். இந்த பயிற்சியை 8 முறையாவது செய்யுங்கள். உங்கள் சௌகரியப்படி மீண்டும் மீண்டும் செய்யலாம். ஆனால் உங்களால் முடியாத போது செய்யக்கூடாது. ரிலாக்ஸ் செய்யுங்கள். மனதில் நடக்கும் ஆக்டிவிட்டி மீது கான்சென்ட்ரேட் செய்யவும். பயன்கள். இந்த பிராணாயாமம் செய்வதன் மூலம் உங்கள் எண்ணங்களும் கண்களும் அலைப்பாய்வதை தடுக்க முடியும். அதனால் மனதுக்கு அமைதி கிடைக்கிறது. மனம் எண்ண ஓட்டமின்றி இருக்கும்போது அதற்கு எனர்ஜி கிடைக்கிறது. மூளையில் சேர்ந்திருக்கும் ரத்தம் நீக்கப்படுகிறது. பிராணாயாமம். பிரான் என்றால் எனர்ஜி. அது உள்ளே ஊடுருவி செல்லும் சக்தி. அது பிரபஞ்சத்துல எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆயாம் என்றால் ப்ராக்ரஸ். பிராணாயாம் இது யோகாசன பயிற்சியின் ஒரு வகை. அது உடம்பின் ஒவ்வொரு உறுப்பிலும் உயிரோட்டத்தை மேம்படுத்தும் நோக்கத்தை உடையது. அது உடம்பில் உள்ள பல்வேறு பாகங்களிலும் அதிகமான சக்தியை நெறிப்படுத்துகிறது. பிராணாயாமத்தின் நோக்கம் என்னவென்றால் உடம்பு முழுவதும் பாயும் உயிரோட்டத்தை கட்டுப்படுத்துவது ஆகும். சுருக்கமாக, பிராணாயாமம் மூச்சு வழியாக நரம்புகளையும் உடலின் சக்தி மீது தன் தன்மையை காட்டுகிறது. இதன் பயனாக நரம்புகள் சுத்திகரிக்கப்படுகின்றன. நம் மனதிற்கும் உடலிற்கும் ஸ்டெபிலிட்டியும் கிடைக்கின்றது. நம் மூச்சை கட்டுப்படுத்தும் போது எனர்ஜியும் கட்டுப்படுத்தப்படுகிறது. அதனால் நம் மனமும் கட்டுப்படுகிறது. சோ நவ் பிராணாயாமம் எப்படி செய்யறதுன்னு நம்ம கத்துக்க போறோம். நான் சொல்ல போற இந்த டிப்ஸை நீங்க எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும். பிராணாயாமம். பிராணாயாமம் செய்ய ஆரம்பிப்பதற்கு முன்பு நாம் சில விஷயங்களை மனதில் கொள்ள வேண்டும். 1. பிராணாயாமம் செய்வதற்கு முன்னால் மல ஜலம் கழித்துவிட வேண்டும். சாப்பிட்ட 4 மணி நேரம் கழித்துதான் பயிற்சி செய்ய வேண்டும். 2.
ஆசனங்கள் செய்து முடித்த பிறகும் தியானத்திற்கு முன்பும் பிராணாயாமம் செய்ய வேண்டும். 3. பிராணாயாமம் செய்வதற்கு முன் முடிந்த அளவிற்கு உடம்பை தளர்வாக வைத்துக் கொள்ள வேண்டும். 4. பிராணாயாமம் செய்யும்போது டென்ஷன் இருக்கக்கூடாது. அமைதியாக இருக்கும்போது மூச்சு இழுத்து பிடிக்க வேண்டும். இல்லையென்றால் நுரையீரலுக்கு பாதகமான விளைவுகள் ஏற்படும். காற்றோட்டமும் அமைதியும் நிறைந்த சுத்தமான இடத்தில்தான் பயிற்சி செய்ய வேண்டும். அசுத்தமான காற்றோட்டம் இல்லாத இடத்தில் பிராணாயாமம் செய்யக்கூடாது. காற்றோட்டம் மிக அதிகமாக உள்ள இடத்திலும் செய்யக்கூடாது. 5. பிராணாயாமம் செய்கின்ற ஆரம்ப காலத்தில் சிறுநீர் அளவு குறையும், அஜீரணம் ஏற்படும். கடுமையான வயிற்றுப்போக்கு இருந்தால் உப்பு, காரத்தை குறைக்க வேண்டும். வயிற்றுப்போக்கு இருக்கும்போது பிராணாயாமம் செய்வதை சில நாட்கள் நிறுத்திவிட்டு மோர் சாதம் மட்டும் சாப்பிடவும். 6. கொசு, ஈ இவற்றிலிருந்து பாதுகாப்பாக இருக்க பிராணாயாமம் செய்யும்போது மெல்லிய துணியை போர்த்திக் கொள்ளுங்கள். 7. பிராணாயாமத்தின் உயர்நிலைகளை அனுபவமுள்ள ஆசிரியரின் முன்னிலையில்தான் செய்ய வேண்டும். 8. பிராணாயாமத்தை ஆழ்ந்து செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் புகைப்பிடித்தல், புகையிலை போடுதல், மாமிச உணவு சாப்பிடுதல் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும். 9. இதய நோயோ உயர் இரத்த அழுத்த பிரச்சனையோ இருந்தால் மூச்சை உள்ளிழுக்கும் போதும் வெளிவிடும் போதும் மூச்சை உள்நிறுத்தக்கூடாது. ஜாலந்தர் பந்தம், ஹை பிபி, மன அழுத்தம், இதய கோளாறு உள்ளவர்கள் மருத்துவர் அல்லது யோகாசன பயிற்சியாளரின் ஆலோசனையை பெற வேண்டும். பத்மாசனம் அல்லது சுகாசனம் போஸில் உட்காரவும். நீண்ட ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுத்து நிறுத்தவும். கழுத்தை தாழ்த்தி முகவாய் தொண்டையில் படுமாறு செய்யவும். இப்போது மூச்சை லாக் செய்துவிட்டோம். கண்களை மூடவும். முடிந்தவரை இந்த பொசிஷனிலிருந்து பிறகு கழுத்தை நேராக்கவும். லாக்கை ரிலீஸ் செய்து மூச்சை வெளியே விடவும். சுவாசிக்காமல் கழுத்தை தாழ்த்தி மூச்சை லாக் செய்ய வேண்டும். இதை 10 முறையாவது செய்ய வேண்டும். பிறகு ரிலாக்ஸ் செய்யுங்கள். ரிலாக்ஸ் செய்யும்போது உடம்பில் ஏற்படும் ஆக்டிவிட்டி மீது கான்சென்ட்ரேட் செய்யவும். பயன்கள்: இது தைராய்டு சுரப்பிகளை மசாஜ் செய்கிறது, அவற்றின் செயல்திறனை அதிகரிக்கிறது. உடம்பின் அமைப்பு, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆகியவற்றுக்கு உதவியாய் அமைவது தைராய்டு சுரப்பிகள். தைராய்டு சுரப்பிகளின் பாதிப்பு உடம்பில் காணப்படும். மென்டல் டென்ஷன், கவலை, கோபம் ஆகியவற்றை போக்குவதற்கும் ஏற்ற ஆசனம் இது. ஒருவரை தியானத்திற்கு தகுதிப்படுத்துவது இந்த ஆசனம்தான். மூலபந்தம்: உயர் இரத்த அழுத்தம், மென்டல் டென்ஷன், இதய நோய் உள்ளவர்கள் தகுந்தவர்களின் வழிகாட்டுதல் படிதான் இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். பத்மாசனம் அல்லது சுகாசனம் போஸில் உட்காருங்கள். நீண்ட ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுத்து ஆசன வாயின் தசையை சுருக்கவும். பிறகு தளர்த்தவும். இதை மீண்டும் செய்யவும். மூச்சை உள்ளிழுத்து மூச்சை பிடித்து நிறுத்தி இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யலாம். பிறகு மூச்சை வெளிவிட்டு சிறிது நேரம் சுவாசிக்காமல் இருக்க வேண்டும். ஆசனவாயின் தசையை சுருக்கி விரித்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதை பயிற்சி செய்த பிறகு இதே போஸ்டரில் சிறிது நேரம் இருக்கவும். பிறகு ரிலாக்ஸ் செய்யுங்கள். உடம்பில் ஆக்டிவிட்டி நடக்கும் இடத்தில் கவனத்தை செலுத்தவும். பயன்கள்: இந்த ஆசனத்தை செய்வதால் ரீப்ரொடக்டிவ் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் சுருங்கி மேல் நோக்கி இழுக்கப்படுகிறது. இதன் விளைவாக தொப்புளுக்கு கீழே இருக்கும் அப்பான் வாயு மேலே தள்ளப்படுகிறது. அதனால் மார்பிலும் வாய்ஸ் பாக்ஸின் நடுவிலும் உள்ள பிராண வாயுவில் பயன்படுத்தப்படுகிறது. இது எனர்ஜியை கொடுக்கிறது. இந்த பயிற்சி பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பதற்கும் வலிமையை கூட்டுவதற்கும் உதவுகிறது. இதனால் ஜாலந்தர் பந்தின் பயன்கள் இரட்டிப்பாகின்றன. ஆசனவாயில் அமைந்துள்ள ஸ்பின்ஸ்டர் தசைகளை வலுப்படுத்துகிறது. குடல் பகுதிகளுக்கு புத்துணர்வு கொடுக்கிறது. அதனால் அஜீரண கோளாறுகள் தவிர்க்கப்படுகின்றன. மூலவியாதி நீங்குவதற்கு இது உதவி செய்கிறது. இதன் முக்கிய பலன் ஒரு மனிதனின் மனநிலையை மாற்றி இறுதி லட்சியமான யோகாவிற்கு கொண்டு செல்கிறது. அதனால்தான் இந்த ஆசனத்தை 10 முறையாவது செய்ய வேண்டும்.